வணக்கம். என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன். புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச்செம்மல் அப்படின்லாம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற எம்ஜிஆர் அவர்கள் அன்பேவா திரைப்படத்துல நடிச்சாரு. அந்த அன்பேவா திரைப்படத்துல இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏவிஎம் தயாரிப்புல எம்ஜிஆர் நடித்து ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ட் செய்த அன்பேவா திரைப்படத்துல ஒரு சம்பளம் பேசி முடிவு பண்ணியாச்சு. ஆனா கூடுதலாக 25,000 ரூபாய் எம்ஜிஆர் கேட்டார். ஏன் அப்படி கேட்டார், என்ன காரணம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். 1966 பொங்கலுக்கு ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் திருநாளுக்கு அன்பேவா திரைப்படம் ரிலீஸ் ஆனிச்சு. அப்படி ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம், அன்பேவா ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கல் திருநாளுக்கு 1966 ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிற திரைப்படம். 1965 வருஷத்துல ஜனவரி மாதத்தில் 14ஆம் தேதி அன்னைக்கு பொங்கல் திருநாள்ல எம்ஜிஆர், சரோஜா தேவிலாம் நடிச்சு விஜயவாகினி ப்ரொடக்ஷன்ஸ்ல அன்பேவா எப்படி இங்க அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆச்சோ அதே போல 65ஆம் ஆண்டு வாகினி ஸ்டுடியோனுடைய சக்கரபாணி அவர்கள் நாகிரெட்டியினுடைய எங்க வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆச்சு. எங்க வீட்டு பிள்ளை ரிலீஸ் ஆன பிற்பாடு ஜனவரி 65ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆகி பட்டம் பிச்சுக்கிட்டு ஓடுது. அந்த சமயத்துல தான் ஏன் நம்ம எம்ஜிஆர் வச்சு படம் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனை மெய்யப்ப செட்டியாருக்கு வந்தது. ஏன்னா அவ்வளவு ஆண்டு காலமாக எம்ஜிஆரை வைத்து ஏவிஎம் படமே இயக்கல, தயாரிக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இது குறித்து எம்ஜிஆர்கிட்ட கேட்க எம்ஜிஆர் சம்மதம் சொல்லிட்டார். சரோஜா தேவியை தான் ஃபர்ஸ்ட் புக் பண்ணாங்க. அன்பேவா படத்துல நடிப்பதற்கு சரோஜா தேவியை தான் ஃபர்ஸ்ட் புக் பண்றாங்க. எம்ஜிஆர்ட்டையும் கேட்குறாங்க. ஒருவேளை எம்ஜிஆர் ஒத்துக்கல அப்படின்னாக்க ஜெய்சங்கரையும் ஜெயலலிதாவையும் வைத்து அன்பேவா படத்தை எடுப்பதற்காக ஏவிஎம் திட்டமிட்டு இருந்துச்சுங்கிறதையும் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோவில் நான் பதிவிட்டிருந்தேன். ஆக எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டாரு. என்ன என் படம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டாரு, ஆனாலும் ஒத்துக்கிட்டாரு. சிம்லாவில் படப்பிடிப்பு அப்படிங்கிறதே அந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது. இன்னொன்று, தமிழ் சினிமாவில் சிம்லாவை லொக்கேஷனாக வச்சுக்கிட்டு படம் பண்ணினதும் அபூர்வமான விஷயம்தான். அதனாலையும் எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டதுக்கு இன்னொரு காரணம். கலர் படம் அப்படிங்கிறது இன்னொரு காரணம். இப்படி ப்ளஸ் பாயிண்ட் நிறையாவே இருந்துச்சு. தவிர ஏவிஎம்ங்கிற பிரம்மாண்டமான நிறுவனத்தில் நம்ம படம் பண்ணலையேங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு வருத்தமும் எம்ஜிஆர் அவர்களுக்கே கூட இருந்துச்சு. ஆக எம்ஜிஆர் அவர்கள் நடிக்க ஒத்துக்கிட்டாரு. சரோஜாதேவி நடிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஏசி திருலோகச்சந்தர் சிவாஜியை வைத்து ரசித்து படம் இயக்கிய ஏசி திருலோகச்சந்தர் தான் ஏவிஎம் உடைய அந்த சமயத்தில் ஆஸ்தான டைரக்டர். அவரும் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. எல்லாருமே படப்பிடிப்பெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. படப்பிடிப்பு மார்ச்சுக்கு பிறகு, ஏப்ரலுக்கு பிறகு அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. அந்த சமயத்தில் செப்டம்பர் மாதம் படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கிற சமயத்தில் செப்டம்பர் மாதம் முழுவதும் எம்ஜிஆர் வேற ஒரு படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துருக்காரு. அந்த சமயத்தில் மெய்யப்ப செட்டியாருக்கு ஒரு ஆசை வருது. இந்த வருஷம் பொங்கலுக்கு, அதாவது 65ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு எங்க வீட்டு பிள்ளை வந்தது போல 66ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கல் அன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமே, அன்பேவா ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்குமே அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே நமக்கு கால்ஷீட் தரல எம்ஜிஆர். அக்டோபருக்கு கடைசியில் தான் அவர் தரேன் இருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு ஃபிலிம் ரோல் வேணும். அப்போல்லாம் ஃபிலிம் ரோல்லாம் உடனே கிடச்சிடாது. ஃபிலிம் ரோல் கிடைக்கணும். எடிட்டிங்லாம் அங்கேயே வச்சு பார்க்குற வசதியெலாம் இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கி அப்படி கிடையாது. அதை பத்திரமா எடுத்துகிட்டு வரணும், இங்கே வச்சு ஏவிஎம் லேபில் எல்லாமே பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இருக்குது. அப்போ இது சாத்தியமாகாதே அப்படின்னாக்கா அப்போ என்ன வழி அப்படின்னும் போது செப்டம்பர் மாதம் நமக்கு எம்ஜிஆர் கால்ஷீட் தரணும். அவர் அக்டோபர் நவம்பரில் கொஞ்சம் கொடுத்துருக்காருல கால்ஷீட்டு, அதுக்கு பதிலாக செப்டம்பர் மாதம் கால்ஷீட் கொடுத்தாதான் படத்தினுடைய எல்லா பணிகளையும் முடித்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஏவிஎம் யோசிக்கிறாங்க. சரி, எம்ஜிஆர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏவிஎம் சரவணன் அவர்களும் ஏசி திருலோகச்சந்தர் அவர்களும் எம்ஜிஆரை போய் பார்த்து, அப்பச்சி இது மாதிரி ஆசைப்படுறாங்க, எப்படி எங்கள் வீட்டு பிள்ளை பொங்கலுக்கு இந்த வருஷம் வந்துச்சோ அது மாதிரி வர பொங்கலுக்கு 66ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அன்பேவா தான் நல்லாயிருக்கும், அதனால் செப்டம்பர் மாதம் கால்ஷீட் தராமல் இருக்கீங்க, செப்டம்பர் மாதம் எங்களுக்கு கால்ஷீட் கொடுத்து கொஞ்சம் டேட்டு மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ன உடனே
ஐயோ செப்டம்பர் மாதம் வந்து நான் ஆரம் வீரப்பனுக்கு சத்யா மூவிஸ்க்கு நான் வாயு இது கொடுத்துருக்கேன் கால் ஷீட்டு. அவங்க வந்து படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, நீங்கள் ஆரம் வீரப்பன்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல, ஆரம் வீரப்பன்ட்ட போய் கேட்குறாங்க. இந்த தகவலையும் நான் வந்து முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆரம் வீரப்பன்ட்ட போய் கேட்ட உடனே, ஐயோ அப்பச்சி எவ்வளோ பெரிய ஆளு, ஏவிஎம் எவ்வளோ பெரிய நிறுவனம், பரவாயில்லைங்க செப்டம்பர் மாதம் எனக்கு தந்த கால்ஷீட்டை நான் உங்களுக்கு தந்துக்கிறேன், அக்டோபர் நவம்பரில் எம்ஜிஆர் உங்களுக்கு கொடுத்த கால்ஷீட்டை நான் வச்சுக்கிறேன், நான் பொங்கலுக்கு நான் படம் ரிலீஸ் பண்ணலை, தவிர அன்பேவா வந்து கலர் படம், என்னுடைய படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொல்ல, இது ஆரம்பீரப்பன் சொல்ல ஒத்துக்கிட்டாங்க. இந்த விஷயத்த ஏவிஎம் தரப்புலையும் எம்ஜிஆருக்கு சொல்லிட்டாங்க. ஆரம்பீரப்பன் சத்யா மூவிஸ் ஆரம்பீரப்பனும் எம்ஜிஆர்ட்ட சொல்லியாச்சு. ஓகே டன் ரைட்டு, செப்டம்பர் மாதம் படப்பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிம்லாவுக்கு டக்கு டக்குன்னு படப்பிடிப்புக்கான விஷயங்கள் எல்லாமே நடக்குது. எம்ஜிஆர் போகிறார். இந்த சமயத்தில் எம்ஜிஆர் ஒரு டிமாண்ட் வைக்கிறார். இப்படி கால்ஷீட் மாற்றி கொடுத்ததுக்காக எனக்கு 25,000 ரூபாய் வேணும்னு சிம்லாவில் கூடுதலாக, இது எனக்கு கொடுத்துருக்கிறேன்னு பேசப்பட்டிருக்கிற சம்பளத்தை தாண்டி 25,000 ரூபா வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சரி தரங்க அப்படிங்கிறாங்க. இப்போவே வேணும் அப்படின்னு கேட்குறாரு. சிம்லாவில் இருந்துகிட்டு கேட்குறாரு எம்ஜிஆர். இப்போவே அப்படின்னா அப்பச்சிட்டா ஏற்கனவே சொல்லிட்டாங்க, எம்ஜிஆர் வந்து 25,000 ரூபா இந்த கால்ஷீட் மாற்றினதுனால, படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால 25,000 ரூபா எம்ஜிஆர் கூட கேட்குறாரு அப்படின்னா அப்பச்சியும் சரி பரவாயில்ல கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கப்புறம் உடனே கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்பச்சி செட்டியார், மெய்யப்ப செட்டியார் யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்லி அந்த 25,000 ரூபா பணத்தை அவசரமாக அங்கே எடுத்துக்கிட்டு போய் சிம்லாவில் கொண்டு போய் அவர் கையில் கேஷாக கொடுக்குறாங்க. எம்ஜிஆர் இவ்வளவு பணத்தாசை பிடிச்சவரா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளார வரலாம். ஆனால் அப்படி சிம்லாவில் இருக்கும்போதே 25,000 ரூபாய் இப்போவே வேணும் கட் அண்ட் ரைட்டா அப்படி எம்ஜிஆர் கேட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அந்த 25,000 ரூபாயை வாங்கி கொண்டு அந்த பணத்திலிருந்து ஒரு பைசா கூட எடுக்காமல் அப்படியே நம் இந்திய இராணுவ வீரர்களுடைய நிவாரண நிதிக்காக அந்த 25,000 ரூபாயை அப்படியே கொடுத்தார் எம்ஜிஆர். இதுதான் அந்த அன்பேவா படத்துக்கு பின்னாடி, பொங்கல் ரிலீஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு சுவாரஸ்யம். எம்ஜிஆர் பணத்தாசை பிடித்தவரும் அல்ல, பணத்தை கூடுதலாக கேட்டு வாங்கி தன்னுடைய செலவுக்கு வச்சுக்கிறவரும் கிடையாது. மக்களுக்கு, இந்திய இராணுவ வீரர்களுக்கு உதவி செய்வதற்காக அப்படி அவர் கேட்டார் அப்படிங்கிறது தான் ஏவிஎம் சரவணனுக்கும் ஏவிஎம்க்கும் மெய்யப்ப செட்டியாருக்கும் பின்னாடி தெரிய வந்துச்சு. இந்திய இராணுவ வீரர்களுக்காக 25,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு முடிவெடுத்த எம்ஜிஆர் போட்ட பிளான் தான் 25,000 ரூபாயை இப்போவே வைக்கணும் அப்படிங்கிற விஷயம். அதன்படியே எம்ஜிஆரும் செய்தார். அன்பேவா அப்படிங்கிற திரைப்படத்துக்குள்ளார இன்னும் பல சுவாரஸ்யங்கள் இருக்கு. இதையெல்லாம் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். வணக்கம்.